ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபகிருத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ வரக்கூடிய இந்த பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். என்ன நாள்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதத்தில் அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரக்கூடிய நாளில் வராமல் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. ஸோ பல ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுது. அதை விட இந்த அமாவாசை தை அமாவாசைங்க. அப்போ இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமாக பார்க்கப்படுது. இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் முக்கியமான சில வழிபாடு பரிகாரங்கள் செய்யணும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தை அமாவாசை நாள் அன்னைக்கு மறந்து இந்த காரியங்களை செய்து விடக்கூடாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகவாதிகள் நிறைய அறிவுறுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அமாவாசையிலையும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருந்தது. அது இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இதனால் கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தலைவிரித்து ஆடுது. இந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறவங்க கஷ்டங்கள் எல்லாமே சரியாவதற்கு இந்த தை அமாவாசை நாளில் மறந்து இந்த காரியங்களை செய்து விடாதீங்க. அறிவுறுத்தக்கூடிய அந்த சில விஷயங்களை இப்போ ஆன்மீக வீடியோவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தை அமாவாசை நாளில் மறந்து செய்யக்கூடாத காரியங்கள் என்னங்கிறது தெரிஞ்சு அதை அப்படியே இந்த தை அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று கூட சொல்லலாம். இந்த இருள் சூழ்ந்த நாள் இருளாக இருக்கே, இது மோசமான நாள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது மோசமான நாள்லாம் கிடையாது, ரொம்ப உன்னதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அம்மன் வழிபாடு செய்யலாம். இல்லை முன்னோர்களை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னோர் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இந்த முன்னோர் வழிபாடு, அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசையானது சொல்லலாம். அதனால் அமாவாசைங்கிறது எச்சரிக்கையான நாள் கிடையாது, ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உன்னதமான ஒரு நாள் என்பது தான் உண்மை. ஆனால் இந்த உன்னதமான நாளில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலவற்றை இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் என்பது நியதி. அதே போல் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் என்பது நியதி. அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியாவும் நமக்கு சேரும். நமக்கு மட்டுமின்றி நமது சந்ததியருக்கும் சேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் அமாவாசை நாள் அன்னைக்கு தர்ப்பணம் மட்டும் கொடுக்காம மட்டும் இருக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருக்கக்கூடிய சிறந்த நாள்னு பார்க்கும்போது இந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படும். அதாவது அமாவாசை நாள்லாம் சொல்லப்படும். அமாவாசை மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை, ஆடி, புரட்டாசி இந்த 3 அமாவாசை மிக முக்கிய அமாவாசையாக குறிப்பிடப்படுது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளில் நாம் மிஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் அமாவாசை நாளில் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை தர்ப்பணம் கொடுக்கணும். அதே போல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதே போல் இந்த அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிவிக்கப்படுது. மதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலம்தான் அமாவாசை. இந்த தை அமாவாசையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசி பெறும்போது நமது பாகிஸ்தான ஜோதிட அதாவது நமது கட்டத்தில் வலிமை பெறும். இதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முன்னோர் வழிபாடு மூலிமா நாம் தேடிக்கொள்ளலாம். அதனால் பாகிஸ்தானத்தை வலுப்பெறுவதற்கு இந்த அமாவாசை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும். அதே போல்
நம்மளுடைய பித்ருக்கள் வந்து சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசீர்வதித்தால் தான் புண்ணியமும் செல்வமும் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும், கிடைக்கும். எனவே நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை அந்த நாள் அன்னைக்கு 6:30 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுங்க. ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது. அதனால் அந்த நேரத்தை மட்டும் விட்டுருங்க. மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையுடைய பெயர்களை கூறி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை இந்த தை நாள் அன்னைக்கு யாரெல்லாம் பித்திருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை, பெற்றோர்களை முறையாக வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறீர்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லப்படுது. அதனால் இந்த அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரதம் இருக்கணும். அதாவது பெற்றோர் இல்லாத கணவன்மார்கள்லாம் விரதம் இருக்கணும். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாம விரதம் இருக்கிறோம் என்று மனைவி விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள். சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காம இந்த தை அமாவாசையில் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு சமைக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கக்கூடிய உணவை நீங்கள் வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது. அதனால் காலையில் நீங்கள் உங்களுக்கான உணவை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் கணவர் அவங்களுடைய பெற்றோருக்காக விரதம் இருக்கட்டும். நீங்கள் உணவை எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு சமைக்க வேண்டும். அப்படி நீங்கள் சமைச்சாதான் அந்த படையிலேயே முன்னோர்கள் ஏற்றுக்குவாங்களாம். இது அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த தை அமாவாசை நாளில் காலையில் நீங்கள் தர்ப்பணம் செய்யணும். காலையில் உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் படைத்து வைக்கணும். இலையில் சமைத்து படைக்கிறதுக்கு வைக்கணும். அவங்களுடைய படங்கள் இருந்ததுன்னா படங்களுக்கு பூக்கள் இட்டு குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து அவங்கள வணங்க வேண்டும். பின்னர் அந்த செய்த படையில் காகத்துக்கு எடுத்து வைக்கணும். அதாவது நீங்கள் சமைத்த உணவு அனைத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வாழை இலையில் வைத்து அதை காகத்துக்கு வழங்க வேண்டும். அதன் பின்னர் இலையில் உணவு நீங்கள் சாப்பிடணும். முக்கியமாக முன்னோரை நினைத்து ஒரு 4 பேருக்காவது இந்த தை அமாவாசை நாளில் உணவு வழங்க வேண்டும். இது இருப்பதிலே மிகப்பெரிய புண்ணியம். இந்த விஷயத்தை மஸ்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் இந்த தை அமாவாசை நாளில் நம்ம முன்னோரை நினைத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் 3 மடங்கு பலன் நமக்கு வழங்கும் என்பது சாஸ்திரம். அதே போல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தை அமாவாசைங்கிறதுனால முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க. அதனால் காலையில் மதியம் வணங்கினாலும் திரும்ப மாலையிலையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவசியம் அவங்களுக்கு விளக்கேற்றி வணங்க வேண்டும். அப்படி வணங்கினீங்கன்னா அவங்க விளக்கோட வெளிச்சத்தில் அவங்களோட லோகத்துக்கு போவாங்க. மீண்டும் குடும்பத்தினரோடு ஒன்று சேர்ந்து நம்ம முன்னோர்களையும் இறைவனையும் மாலை வேளையிலும் ஒரு டைம் நமஸ்கரிக்க வேண்டும். அதே போல் அமாவாசை அன்று இந்த தையில் இரவு தர்ப்பணம் செய்து கணவருக்கு நீங்கள் என்ன சமைச்சு கொடுக்கணுன்னா டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும். இப்போ காலையில் தர்ப்பணம் கொடுத்து மதியம்லாம் சாமி கும்பிட்டுருப்பீங்கள, அப்படி சாமி கும்பிட்டவங்கலாம் அன்றைய நாள் டிஃபன் உணவு தான் இரவு வேளையில் கணவர்மார்கள் எடுத்துக்கணும். மனைவியானவர் டிஃபன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியாவது அன்றைய நாள் இரவு சாதம் சாப்பிட்டே ஆக வேண்டும். இது வலியுறுத்தப்படுது. அப்போது தான் மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் இதையும் மஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இந்த தை அமாவாசையில் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்க. ஸோ இன்றைய தினம், அதாவது அந்த அமாவாசை வரக்கூடிய அந்த பிப்ரவரி 9ஆம் தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலமும் போடக்கூடாது. அன்று ஒரு நாள் வீட்டில் மாமிசம் சாப்பிடக்கூடாது, சமைக்கவும் கூடாது. வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, சமைக்கவும் கூடாது. அன்றைய தினம் யாரையும் கோபமாக கூட பேசக்கூடாது. இதெல்லாம் மஸ்ட்டாக இந்த தை அமாவாசையில் அன்று ஒரு நாள் ஃபாலோ பண்ணணும். முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவது தவிர்க்க வேண்டும். முன்னோரை வழிபட்ட பிறகு தெய்வ வழிபாடுகள் அன்றைய நாள் தொடர வேண்டும். அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட்டிங்கன்னா கோலம் அவங்கள வரதை தடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தை அமாவாசையுடைய முழு பலனும் நீங்கள் பெற்றிட முடியும். ஸோ நீங்கள் இந்த பலனை பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பலனை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த
தை அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதை வந்து கண்டிப்பாக அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.